ரவா இட்லி எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா இருந்தால் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை போடல. கேரட் இருந்தால் கேரட்டு திருவி போட்டுக்கலாம். அப்படின்னு என்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இது கூடவே எந்த கப்பெல்லாம் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பு ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க. இதை சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூட 3/4 டம்ளர் தயிர் சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் கூட தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பி வரத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கெட்டியானது ஊற்றி இட்லி குக்கரில் வச்சு தண்ணி கொதி வந்ததும் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பரான ரவா இட்லிஸ் ரெடி ஆகிடுச்சு. ரவா பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது கூட கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வேக வச்சு. நான் இட்லி தட்டில் முன்னாடியே வச்சுட்டு அது மேலே இது ஊற்றுறேன். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு இந்த இட்லியோட இதுவும் நல்லா திக்காகிடும், சூப்பராக இருக்கும். நான் இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதால அப்படியே ஊற்றிடுறேன். இப்போ இது கூட சட்னியோ இல்லை இதையோ மிளகா பொடியோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெத்த குழம்பு செஞ்சேன், சுண்டைக்காய் போட்டு அதுதான் வச்சு கொடுத்துருக்கேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஹாப்பி ஈட்டிங். டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.